ஸ்ட்ரெஸ் வந்துட்டு உங்களுக்கு இனிஷியலாக அப்படியே அக்யூமுலேட் ஆகி பெருசாக வந்து முடியும் போது டிப்ரெஷன் வந்து முடியும் போது தான் உங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பிபிக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்னாலே. இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக வீட்டில் உங்களுக்கு யாருன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுனால பிபி வருதா இல்லை பிபினால ஸ்ட்ரெஸ் வருதான்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறோன்னு வச்சுக்கோங்க, கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுடுச்சு, நமக்கு எவிடன்ஸ் இருக்குங்க அடிபட்டுடுச்சு, நம்ம மருந்து போட்டு அதை சரி பண்ணிப்போம். பட் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருதான்றதுக்கு எவிடன்ஸே கிடையாது. ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், ஏதாவது பண்ணி பார்க்கலாம்னா அது எவிடன்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துட்டு உங்களுக்கு இனிஷியலாக அப்படியே அக்யூமுலேட் ஆகி பெருசாக வந்து முடியும் போது டிப்ரெஷன் வந்து முடியும் போது தான் உங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எதனாலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெரிட்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை வீட்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், டே டு டே லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஜாப் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். எப்போ பிரச்சனையாக வந்து முடியும்னா, எப்போ இதெல்லாம் நம்மளால் வந்துட்டு கோப்பப் பண்ண முடியலையோ அப்போ தான் பிரச்சனை வரும். சில பேருக்கு ஈஸியாக கோப்பப் பண்ணிட்டு வெளில வந்துடும். அவங்க பர்சனாலிட்டி ஃபேக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க கோப்பிங் மெக்கானிசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஈஸியாக கோப் பண்ணிட்டு வெளில வந்துடும். சில பேர்னால இதை ஒழுங்காக கோப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சில ஃபால்ட்டி மெக்கானிசம் இருக்கும், அவங்க வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை டீல் பண்ணுறது. இதனாலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக அக்யூமுலேட் ஆகி டிப்ரெஷன் வந்து போய் முடிகிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பிபிக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வரும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, இந்த கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக சுரக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கணும், ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும், நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட்லாம் அதிகமாக இருக்கும். அட் சேம் டைம் பிபிலாம் கொஞ்சம் ஹையாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்னென்னா, இந்த கார்டிசால் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, எப்பயுமே நம்ம ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும்போது இது தொடர்ந்து ஹையாகவே இருக்கும். இது என்ன பண்ணணும், இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது ஆக்டிவேட் பண்ணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கும்போது அது நம்ம பாடியில் சில சேஞ்சஸ் உண்டாக்கி அதனாலே பிபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கோப் பண்ண முடியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் தேவை. நமக்கு சந்தோஷம் தேவை, நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச விஷயம் தான் செய்வோம். நம்ம பிடிச்ச விஷயம் ஒன்று சாப்பிட்றதா இருக்கும், நிறைய வந்துட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சமாளிக்கிறதுக்கு. அது என்ன பண்ண, ஃபுட்டு எடுக்க உங்களுக்கு டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும் பிரெயினில். அதனாலே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அந்த டைமுக்கு சால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஆல்கோஹால் எடுக்கிறது, அட் த சேம் டைம் இது வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்னாலே. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னாகும் பார்த்தீங்கன்னா, இதனாலே நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் ரைஸ் ஆகும், இதனாலே நம்ம கார்டிசால் ரைஸ் ஆகும், இதனாலே நமக்கு பிபியும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகத்தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்ம பண்ணுற அந்த ஸ்ட்ரெஸ்னாலே நமக்கு வந்து பிபிக்கு வந்துட்டு பிபி ஹை ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்ட்ரெஸ்னால நம்ம பண்ணுற அந்த அன்ஹெல்தி பிஹேவியர்னாலையும் பிபி ஹை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, பிபி ஹை ஆகுது, இதனால் ஏன் ஸ்ட்ரெஸ் திருப்பி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி உங்களுக்கு ஹையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ஒரு பில்டிங் இருக்குது, அதில் நிறைய பைப்ஸ்லாம் போகும். இன்கேஸ் அந்த வாட்டர் டேங்கில் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, எங்கேயாவது ஒரு கேப் இருந்ததுன்னா அந்த பில்டிங்லேருந்து அந்த தண்ணி அந்த பைப்லேருந்து அந்த தண்ணி வெளில வரும்போது ரொம்ப ஃபோர்ஸாக வெளில வரும். அந்த மாதிரி நம்ம பிபி ஹையாக இருக்கும்போது நம்ம ரத்த நாளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரத்த குழாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அந்த வாட்டர், அதாவது அந்த பிளட் லீக்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது பெருசாக நடந்ததுன்னா பிரெயினில் ஸ்ட்ரோக்காக வரும். இதே சின்னசாக அப்பப்போ நடந்ததுன்னா பிரெயினில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பிரச்சனை ஏற்படுத்தும் போது அதனாலே நம்மளுக்கு அறிவுத்திறன் பாதிப்பு ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அறிவுத்திறன் பாதிப்பு ஏற்பட்டால் நம்மளால் ஸ்ட்ரெஸ்ஸை ஒழுங்காக வந்து சமாளிக்க முடியாது. இதுவும் வந்துட்டு ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த சேம் டைம் இதே மாதிரி நம்ம பாடியில் எல்லா ஆர்கான்ஸையும் வந்துட்டு இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்துட்டு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்னியை பாதிக்கும், இல்லை ஹார்ட்டை பாதிக்கும், இந்த மாதிரி எல்லா ஆர்கான்ஸையும் வந்துட்டு இந்த ஹைப்பர் டென்ஷன் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெனட்டிக்ஸ், அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில், அதாவது ஃபேமிலியில் யாருன்னா ஹைப்பர் டென்ஷன் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மற்றவங்கள ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மட்டும் காரணம் இல்லாமல் நம்ம செய்கிற சில கெட்ட பழக்கங்கள், நிறைய சாப்பிட்றதும் சரி, ஆல்கோஹால் எடுக்கிறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதே வந்துட்டு ஒரு பிரச்சனை தான். ஸோ இதெல்லாம் அக்யூமுலேட் ஆகி நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி இதனாலே வந்து நமக்கு வந்து பிபி ஹை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வராமல் இருக்கணும்னா இதெல்லாம், அதாவது என்ன சொன்னால், இந்த அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்க்கு நம்ம போகாமல் இருந்தாலே அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த பிபி வர்றது வந்துட்டு நம்ம தவிர்க்கலாம். ஸோ பிபி வந்துட்டு நமக்கு ஹை ஆகாமல் நம்ம பார்த்துக்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் லெவலும் கம்மியாகும், நம்ம லைஃப்பை வந்துட்டு ஹாப்பியாக நம்மளால் லீட் பண்ண முடியும்.